வாயிலே செய்ய முடியும். தவறாக உரைக்கிறீங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். அது கல்யாணம் தாலி கட்டணும்னு புள்ள பிறக்காது. அப்புறம் தாலி கட்டின அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும். சம்பவம் நடந்தா நீங்க உள்ளே போயிருப்பீங்க. ஐயோ, அந்த சம்பவம் இல்ல, ஒரு சமாச்சாரம் நடக்கும். என்னது? முதல் ராத்திரின்னு ஒரு சமாச்சாரம் இருக்குல்ல. ஓஹோ, ஃபர்ஸ்ட் நைட், திருமணம் பண்ண இரவு. அந்த சம்பவத்தினால தான் இந்த மாதிரி மேட்ரு. அந்த இரவுல என்ன எல்லாம் படம் போட்டாயா காட்டுவாங்க. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னி, நான் சாமியார், நீ சம்சாரி. இன்னைக்கு சாமியாருக்கு தாயா நிறைய மேட்டரே தெரியுது, சம்சாரியை காட்டல. அதாவது அன்னைக்கு சம்பவம் நடக்கிறது என்னன்னா, எங்கள் 2 பேர்த்தையும் ஒரு வீட்டுக்குள்ளே விட்டு சாத்துவாங்க. சாத்துட்டாங்களா? அந்த சாத்துறதில்ல, கதவை சாத்திடுவாங்க. சரி, சாத்துனதுக்கப்புறம் அவன் வந்து எனக்கு சொம்பில் பால் கொடுப்பான். எதுக்கே பால் எப்போ ஊற்றுவாங்க தெரியுமா? 3ஆம் நாளா? முதல் இரவுல பால் ஊத்துறாங்க. அந்த பால் ஊத்துறது வேறயா, இது வேற. சரி, மனுஷன் பிறக்கிறது பால் கூடத்தானே வருது. இது பால் கொடுப்பான், நான் பழம் கொடுப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் விளக்கு அணைச்சிட்டு, குறிப்பா பாலும் பழமும் முதல் இரவுல முக்கியம். இப்பொழுதுதான் புரிகின்றது, இந்த பூ உலகத்திலே அனைவரும் பாலும் பழமும் சாப்பிட்டால் பிள்ளை பிறக்கும்ங்கிற ஒரு ரகசியம். கடவுளே, இப்படி ஒரு விமர்சி ஐயா உலகத்துல சுத்தமாவே ஒண்ணும் தெரியாமையா இருக்கு. அப்ப என்ன லூசுன்னு சொல்லாம சொல்றியா? நான் எப்படி என் வாயால சொல்ல முடியும்? நீ இப்படி ஒருன்னா எனக்கு என்னையா தெரியும்? இது கூட புரியல, நான் எப்படி தான் சொல்றது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களோட செல்லு இருக்கா? அப்படின்னா கைபேசி ஏன் இருக்கா? ஏன் என்னத்துக்கு? ஒரு 2 படம் ஏற்றி விடுறேன். ஒரு பாரினர்ஸ், ஒரு நீக்ரோஸ் இருக்கு, அடி கொளுத்து எடுக்கிறாங்க. அப்ப ஆக மொத்தம் நீயே அடுத்தவனை பார்த்ததே. ஐயோ, உங்களுக்கு புரியறதுக்காக அதை காட்டுறோம். ஞாபகம் அப்புறம் என்ன பண்ணி தொலைக்கிறது? நீ போய் ஒரு மாங்க, அதாவது புரியுற மாதிரி நான் உங்களுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லவா? உங்களுடைய உதவி ஒத்துழைப்பு பண்றீங்க, திருமணம் பண்ணீங்க, இருவரும் இல்லறத்துல ஈடுபட்டீங்க, குழந்தை பிறந்தது. அதான் அதை சொல்ல வேண்டியதான. இல்லறம்னா தெரிஞ்சு வச்சு நீ அப்படி சொல்லவே இல்லையே. நான் உதவுறேன், பாலை கொடுக்குறேன். அப்புறம் புரியாத ஆளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனா அப்படித்தான் சொல்லணும். இல்லறத்தை நல்லறமாக நடத்தியதனால் பிறந்தது குழந்தை. அவ்வளவுதான். பிள்ளை வைக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணி இருக்கிறீங்க. பிள்ளை வைக்க முடியாட்டியும் இந்த உலகத்துல ஒரு உதவியாவது பண்ணமே அப்படிங்கிற ஒரு பெருமை உங்களை சேரும். சரி, இருக்கட்டும். நீங்க போய் ஒரு மாங்கன்று வைக்கிறேன். என்ன கன்று? மாங்கன்று. வைத்தது யார்? நான் தான். கன்று சின்னதாக இருக்கின்றது. சிறிதை பெரிதாக்க வேண்டும் என்றால் தண்ணி விடணும். தண்ணி விடக்கூடாது, தண்ணி ஊத்தணும். அதான் விட்டா தானே தண்ணி விடுறதா. தண்ணி ஊத்துறோட கண்ணு என்னவாகும்? மரம் பெருசாகும். மரமாயிருச்சு. தண்ணி விட்டுட்டா பெருசாகாதுல்ல மரம். அதான் மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும்? மரத்துல இருந்து பூவுல இருந்து பிஞ்சு, பிஞ்சுல இருந்து காய், காயில இருந்து கனி, கனின்னா பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? நான் தான். அப்ப அது யாரு பழம்? ஏம்பழம். மாம்பழம் தான். இங்க தானே நடிக்கிறீங்க. ஆமா. பிள்ளை வர்றது காரணம் யாரு? நான் தான். பழம் வர்றது காரணம் யாரு? அது நான் தான். அங்க வந்த பிள்ளை யாரு பிள்ளை? ஏன் பிள்ளை. அப்ப இங்க வந்த பழம் யாரு பழம்? ஏம்பழம் தான். ஆனா மாம்பழம். மாம்பழமா ஓம்பழமா? ஐயா, மாம்பழம் தான், ஆனா ஏம்பழம் தான். ஆனா அது வெளியில சொல்லும்போது இது ஏம்பழம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு வேணா சொல்லி பாருங்களேன். மாம்பழம்னு தான் சொல்லணும். ஏம்பழம்னா அடிக்க வருவாங்க நம்மள. பழம் உங்கோட்டு பழம் தான், ஆனா பழத்துக்கு பேரு மாம்பழம். அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அப்படி உங்களால சொல்லி விற்க முடியாது. பழத்துக்கு பழம் ஏம்புட்டு பழம் தான்டா, பழத்துக்கு பேர் மாம்பழம் விடுவாங்களா? சந்தையில போய் உட்காந்துக்கிட்டு ஏம்பழம் வாங்க, ஏம்பழம் வாங்கினாக்கா பழம் இருக்காது, அடிச்சு துவைச்சிருவாங்க. இங்க மாம்பழம் வர்றதுக்கு எதை கூட்டி வச்சீங்க? மாங்கொட்டை. பாத்தீங்களா, விவசாயி தெரிஞ்சிருக்கு. மாம்பழம் வரணும்னா மாங்கொட்டை வைக்கணும். அப்ப ஓம்புல வர்றதுக்கு வச்சது ஏங்கொட்டை. அது வேற, இது வேற. என்னையா நீ எது கேட்டாலும் அது வேற இது வேற, ரெண்டையும் சம்பந்தப்படுத்தப்படாது. என்ன யார் என்று தெரிகின்றதா? சொல்லலை. என்ன நன்றாக உற்றுப்பாரு மகனே. எவ்வளவு பார்த்தாலும் அவ்வளவுதான் தெரியுது. நாரதர் என்று அழைப்பார்கள் என்னை. ஒன்னு அழைப்பாங்க. நான் தான் நாரதர். உண்மையாவே அதானா? ஆமா. நல்லது. கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி. யாரு சொன்னது? எங்க கிழவி நிறைய சொல்லுவாங்க உங்களை பத்தி. நம்மளை பத்தி கிழவிக்கிட்டாயா தெரியுது. அவங்க தானே நிறைய புராணங்கள் படிக்கிறாங்க. அனுபவஸ்தாலிகளுக்கு தான் தெரியும். கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை சந்தித்தது மிக்க சந்தோஷம். சந்தோஷம். நீங்க இல்லாத கதையே இல்லையாமே. ஆமா, 18 புராணம் நீங்க நிறைய ஜோலி பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிச்சு கிழவி.
அப்படி தவறா சொல்லக்கூடாது. நிறைய வேலை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. வேலை தான் சொல்லி நாட்டு பாஷையா சொன்னோம்னா என்ன சொல்லியா வந்தீங்கன்னு கேட்குறோம் இல்லையா? சிவபெருமான் குடும்பத்தில் போய் ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்க குடும்பத்தையே அக்குச்சுக்கா பிரிச்சு வச்சது நீங்க தானே? எப்படி நீங்க பிரிச்ச முடிச்சோம்னு எல்லா வேலையும் பேசாதீங்க. நீங்க தெரிஞ்சு பேசுறீங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி போறாருன்னா அந்த வீட்டுல சின்ன பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குனாக்கா முருகன் விநாயகர் இருக்கான். அம்மா ஒரு ஆள் ஒரு 2 ரொட்டி பாக்கெட் இல்ல 2 பாதாம் பால் 2 கடல மிட்டாய் பாக்கெட் வாங்கி போகணும். ஒத்த பழத்தை கொண்டு போய் கொடுத்து ரொட்டி பாக்கெட் பாதாம் பால்ல எப்போ ஏதாவது கொண்டு போக வேண்டியதானங்க. அவன் 2 வயல ஏம்பளம் ஓம்பளம் ஏம்பளம் ஓம்பளம்னு அடிச்சுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு சின்ன பையன் ஊரை சுத்துறேன் உலகத்து சுத்துறேன் ரயில்ல ஏறி கிளம்பி இருக்கான். தவறு, ரயில் அல்ல மயில். அதான் ஒரு எழுத்து மாறிக்கிடுச்சு. அவன் மயிலில் ஏறி போய் சுற்றிட்டு வந்தான். அதுக்குள்ளே அவன் பெரிய ஆத்தால அப்படின்னு சுற்றி பழத்தை வாங்கிட்டான். சின்ன பையன் வந்தான், டென்ஷன் ஆகிட்டான். காலி இவங்க ப்ராடுக்கார ஃபேமிலி, இவங்க சங்காத்தை வேணாம்டான்னு சொல்லிவிட்டு போய் மொட்டையை தட்டினேன் ஒட்டையை தட்டினா பட்டையை போட்டான். காவியை கட்டி கோமணத்தோட பழனியில் போய் தண்டத்தை பிடிச்சி ஆண்டியா நிற்கிறானே, அது காரணம் நீங்கள் தானே? அப்படி இல்லைங்க, நீங்க நினைப்பது தவறு. ஏன்னா முருகப்பெருமான் ஆண்டியாக வந்துட்டாரே அப்படின்னு மட்டும் தான் கேட்குறீங்க. ஆண்டியை பார்த்தால் வேண்டியதை தருவான் முருகப்பெருமான். நீங்க பாருங்களே, தாய் தந்தை தான் உலகம், உலகமே அன்னை அம்மையப்பன் அப்படின்னு உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக நடத்திய நாடகம் ஒன்று. அது நாடகமா? அது அம்மா, அதுக்கு எவ்வளவு பேசுனீங்க? நேரடி கான்ட்ராக்டா சப் கான்ட்ராக்டா? நீங்க சொல்ற நாடகம் வேறு, நாங்க ஆடிய நாடகம் வேறு. இந்த நாடகம் வேற, தொகை இல்லாத நாடகம் போல இருக்கு. ஆக நல்லதுக்கு தான் செஞ்சிருக்கீங்க. நாங்க நிறைய திருவிளையாடல்கள் நாடகம் நிறைய. மிக்க சந்தோஷம். நான் யார் தெரியுமா? யார் தாங்கள்? இந்த ஏரியாவுடைய தலைவர் மையன். தலைவர் மையனா? இங்க என்ன ஆகுறீங்க? பொம்பளை பிள்ளைய 2 பிள்ளைய வந்துச்சுங்க, அதுகளுக்கு துணைக்கு வந்தேன். ஏரியா தலைவர் மையன் சொல்லும் போதே எனக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி விஷயத்துல இருப்பேன்னு நீங்க நினைக்கிற தவறு. தலைவர்னா நம்பிராஜ மையன். நம்பி மகனோ? பொம்பளை பிள்ளைன்னா வேற பிள்ளைங்க இல்ல, என் தங்கச்சி. நான் கட்டிக்கு போற பிள்ளை 2 பிள்ளைகளும் இங்க திணைக்காவலுக்கு வந்திருக்கு. நீங்க அதுகளுக்கு துணைக்கு வந்திருக்கேன். என்ன துணைக்குன்னா எனக்கு புரியலையே. நான் காவலுக்குலாம் சொல்ல மாட்டேன். பொம்பளை பிள்ளைக்கு காவலுக்கு வந்தேன்னு சொன்னோம்னா அது நடக்கிற காரியமா? அதானே. எத்தனை தண்டி ஆம்பளையும் பொம்பளையை காக்க முடியாது. உண்மை. நான் தாங்கிற ஆம்பளை மீசை முறுக்கிட்டு நின்னாலும் பொம்பளை நினைச்சா சோறு போடுற நேரத்தில் சொல்லிய முடிச்சுடுவா. அப்புறம் நம்ம என்னத்துக்கு பெருமையா பேசிக்கிட்டு? அதனால தான் நான் காவலுக்கு வர்றதில்ல, துணைக்கு வந்திருக்கேன். 1க்கு 2க்கு போச்சுன்னா கூட போவே வருவேன், அவ்வளவுதான். அதுக்கு போகும்போது நீ யாருக்கியா கூட போற? இருட்டுக்குள்ள போந்துக்கிறீங்கல்ல, அதுக்கு போனோம்னா அந்த அப்படி உட்காந்து போங்க, நான் இங்க நின்று போயிட்டு இப்படி வந்து. நல்லபடியா இருக்கட்டும். உங்க பேர் வீரத்தேவன்? வீரத்தேவன். தந்தையினுடைய பெயர்? நம்பி. நம்பி. சந்தோஷம். நிறைய பேசலாம்னு எதிர்பார்த்தேன். வாஸ்தவம். இங்க அடி கொமக்குறாங்க. காலமும் நேரம் அதுக்கு தோதுவா இல்ல, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவோம். அம்மா பேரு? நங்கை மோகினி. பேய் பிசாசுக்கெல்லாம் புள்ள பிறக்குமா? ஐயோ, நங்கை மோகினினா மோகினி என்றால் அழகுன்னு ஒருத்தர். ஓ, அழகுனாச்சு அழகம்மா பிள்ளையா நீங்க? சரி, அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பயலுவா. நீங்க எல்லாம் சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு நாங்க சுப்பிரமணியர் தயவுல தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். உள்ள சத்தம் கேட்டுச்சு, 2 பெண்கள் இருக்காங்க. உள்ள மட்டுமா சத்தம் கேக்குது? சரி, கேட்கல. எல்லா இடத்துலயும் தான் சத்தம் கேக்குது. சரி, 2 பெண்கள் இருக்காங்க. பெண்களை சந்திக்க வேண்டுமான்ற ஆவலோடு உள்ளேன். யார கூட்டியாரீங்க? முதல்ல ஏன் ஆளை கூட்டியாரே? நல்லா. நான் என்ன இங்க புரோக்கர் வேலையை பார்த்துக்கிறதுக்கு யாரை கூட்டியாரேன்னு கேட்டா என்ன கல்வி? இல்லைங்க, ஆசீர்வாதம் செய்வதற்காக. யார் வருவாங்க அப்படின்னு கேளுங்க. யார் அப்படியா? யார் வருகிறார்கள்? முதல்ல தோழி வருகிறாள். அந்த அம்மையார் வரும் பொழுது? அம்மையார்லாம் இல்ல, சின்ன பிள்ளைதான். இல்லைங்க, நீங்க தான் மரியாதை கொடுத்து பேசணும். மரியாதை இவ்வளவு மரியாதை வேண்டாம். சரி, அந்த பெண்மகள் வரும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களால என்ன முடியுதோ செய்யுங்க. நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்க மாட்டேங்கிறேன். நான் ஏயா தவறா நினைக்கிறேன்? அழைத்து வாருங்கள், பெண்களை சந்திப்போம். மடி. ஏ செய்யா.